ஹேண்ட்மேட் சோப் செய்யும்போது எப்பயுமே காஸ்டிக் சோடாவை ரொம்ப கவனமாக கையாளணுங்க. குழந்தைங்க கையில் படாத அளவுக்கு வைக்கணும். மாஸ்க்கு, கண்ணாடி, ஹேண்ட் க்ளவுஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஹேண்ட் க்ளவுஸ் வியர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம காஸ்டிக் சோடாவை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் காஸ்டிக் சோடா. இது சோப் மேக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுங்க. இதை தண்ணியோட மிக்ஸ் பண்ணும்போது லை சொல்யூஷன் ஆகுது. அந்த லை சொல்யூஷனை வச்சு தான் நம்ம சோப் மேக் பண்ணுவோம். தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கணும். இது ஆரோ வாட்டர் இல்லைனாக்கும் டிஸ்டில்டு வாட்டராக எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காஸ்டிக் சோடா கலக்கணும். நம்ம மொத்தமாக கலந்துட்டோம்னா நெடி அதிகமாகிரும். அதை சுவாசித்தோம்னாக்கும் நமக்கு இருமல் அதிகமாகும். அதனால தான் நம்ம மாஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஓப்பன் பிளேஸில் தான் இந்த காஸ்டிக் சோடா லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை கலக்கும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் நார்மல் டெம்பரேச்சர் வரணும். அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். இது மாதிரி சோப் மேக்கிங்கில் சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.